சரி ஓகே ரெடியா? கேமரா ரோலிங். சரியா ஒரு விஷயம். ஓகே ஓகே ஆக்ஷன். அவன் மட்டும் தானே அவன் கடை நாளுக்கு பிறகு புதுசாக வந்திருக்கான். அவுட் ஆஃப் டச். யா வணக்கம் எல்லாருக்கும். எங்களுடைய பாட்காஸ்டுக்கு கால்ட் எபிக்னோசிஸ் இன்றைக்கு ஒரு புதிய எபிசோடோட நாங்கள் வந்து இன்றைக்கு கடை நாளைக்கு பிறகு கம்ப்ளீட்டாக இருக்கிறோம். யோஷுவா வந்திருக்கிறார். வணக்கம் யோஷுவா, எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறோம். ஓகே, நீங்கள்? நாங்களும் நல்ல சுகமாக இருக்கிறோம், நன்றி. இவர் வந்து நீங்கள் எபிசோட் 1லேயும் 2லேயும் பார்த்துருப்பீங்க, வந்திருந்தவர். அதுக்கு பிறகு அவர் ஆள் முடியலை, வேற ஆள் பிஸியான ஆள். இன்றைக்கி நாங்கள் கம்ப்ளீட். அவர் இன்றைக்கி நாங்கள் புது ஆக்கள், அவர் பழகிய நாள் தான். ஜெரோம் வந்திருக்கார். அவர் வந்து இன்றைக்கி கேமரா ஆப்ரேட் பண்ணுறார். தேங்க்யூ ஜெரோம். அண்ட் எஸ், முதலாவதாக குட் நியூஸோட ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் வந்து பெரிய நியூஸ் இல்லை, ஆனால் எங்களுக்கு அது டச் பண்ணினது. எங்களுக்கு வந்து யூடியூப்பில் வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே, நீ தானே இப்போ கூட்டுவின்னு சொன்னியா? பரவாயில்ல, நீ தான் வேலை செஞ்சது என்ன? தேங்க்யூ. க்ளீன் பண்ணிட்டு வருவோமா? Ich wish es schon. Also நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க சேர்ந்து, நாங்கள் எல்லாம் ஒரு டீம். Das ist hier Fastnacht. Ja, 100 Subscribers, அதுக்கு தேங்க்யூ. அது எங்களோட லிமிட் இல்லை, ஓகே. இன்னும் கணக்கு வருவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால் எங்களோட சேனலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் நம்புகிறோம் இந்த சேனல் மூலமாக நல்ல காரியங்களை நாங்கள் பழகிக்கொள்ளலாம்ண்டு. வேறு மணி அடிங்கோ. யா, எக்ஸாக்ட்லி. அண்ட் நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டு எடுத்துனாங்க, அது கொஞ்சம் கதைக்கல சில வேலை தெரியும். எப்படி இருக்கிறீங்க காய்ஸ்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. யா, நானும் சூப்பராக இருக்கேன். யா, நீங்களும் நல்லா இருக்கிறீங்க. இன்றைக்கி நாங்கள் சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு இன்னும் ஒரு மீட்டிங் கொண்டு இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு இப்போ பாட்காஸ்ட் எடுக்கிறோம். ரெண்டாவது நோமல் 2 தான், இப்போ முதலாவது. நாங்கள் வந்து உங்களுக்கு திருப்பி ஆரம்பத்தில் சொல்கிறோம். உங்களுக்கு வந்து எங்களோட சப்ஜெக்ட்ஸ் இல்லாட்டிக்கு எங்களோட பாட்காஸ்ட்டை குறித்து கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எங்களோட கீழே போடுற இமெயில் அட்ரஸுக்கு இல்லாட்டிக்கு எங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸில் டிரெக்ட் மெசேஜில் நீங்கள் எங்களுக்கு அந்த கேள்வியில் போடலாம். அநேக பேர் கமெண்ட்ஸ்லேயும் கேள்விகள் போட்டுருந்தீங்க, அது நன்றி. அதுக்கு நாங்கள் இந்த எபிசோடில் சில பசுகளை கூற விரும்புகிறோம், இல்லாட்டிக்கு சில விளக்கங்களை தர விரும்புகிறோம். அதனால் தேங்க்யூ. அண்ட் அகெயின், இந்த பாட்காஸ்டோட நோக்கம் வந்து நாங்கள் ரொம்ப ஓப்பனாக தியோலாஜிக்கல் விஷயங்களை பற்றி கதைக்கிறது, ஆவிக்குரிய விஷயங்களை பற்றி கதைக்கிறது. அண்ட் இதில் நான் சொல்கிறேன், அது நீங்கள் கரெக்ட் பண்ணணும். இதில் சரி பிழை அப்படி என்று நாங்கள் போக விரும்பலை. நாங்கள் வந்து எங்களுக்கு என்ன விளங்குதோ அதை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். அதனால சில வேளை நாங்கள் சொல்கிற காரியங்கள் சில ஆக்களுக்கு ஒஃபெண்டாக இருக்கலாம், அதை நீங்கள் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டாம், அது எங்களோட நோக்கம் இல்லை. அண்ட் இன்றைக்கி நாங்கள் வந்து மெசேஜ் பார்த்தோம். நாங்கள் என்னத்தை குறித்து கிருபை இல்லை, இன்றைக்கி பிரசங்கத்தில் பிரசங்கத்தில் என்னென்னா விசுவாசத்தினால ஜெபிக்கிறது முதல். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா இன்னும்? இல்லாட்டிக்கு ஒரு சின்ன ஸ்னீக் பிக்ஸ் இல்லாமல் இல்லை பாஸ்டர் ரோஷன் நீங்கள் சொல்ல போகிறீங்களா? இல்லை, நீங்கள் செஞ்சால் தான் முதல் அதுதான் எனக்கு தெரியும். நீங்கள் ஒழுங்காக கேட்டிங்களா? நீங்கள் வயசில் டெக்னிக் டீமில் இருந்ததால் நான் பேச கவனம் செலுத்த முடியலை. நான் விளங்கி கொண்டது நான் சொல்கிறேன் ஷோர்ட்டாக. நான் விளங்கி கொண்டது வந்து விசுவாசம் வந்து ரியாலிட்டி. எனக்கு நான் விளங்கி கொண்டான். அது மட்டும் இல்லாமல் வேறு விசுவாசம் மட்டும் காணாது, விசுவாசம் தான் அது முக்கியம். ஆனால் அதுக்கு மேலாக சில காரியம் அவங்க வந்து துரத்தி செய்யணும், வேறு ஸ்டெப் அவுட் பண்ணணும்.
விசுவாசத்தில் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கணும் நினைக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கு ரோஷன் சொன்னவர் ஆபிரகாம் வந்து முதல் வந்து சொன்னவர் கம் அவுட் இந்த அப்பாவோட வீட்டையும் இந்த ஊரையும் விட்டு வெளியில போய் ஒரு தேசத்துக்கு சொல்றது. அதுக்கு பிறகுதான் மிச்சத்தை சுதந்திரிக்கிறதுக்கு அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரம். ஆனால் முதலாவது தேசத்தை விட்டு போகணும். அதுதான் நான் இந்த முதலாவது ஸ்டெப். அது நினைக்கிறேன் ஃபுல் எபிசோட் பார்க்க போகிறீங்க ரெண்டால் யூடியூப்பில். நாங்கள் உங்களுக்கு அந்த மெசேஜை இப்போ இது வந்து தேர்ஸ்டே வரும், அது டியூஸ்டே வரும் என்ன சர்மன் நார்மலாக வந்தால் போடலாம். நாங்கள் உங்களுக்கு அந்த சர்மனை வந்து கீழே லிங்க் பண்ணுறோம், போய் பாருங்கள். ஜெர்மனில் தான் அண்ணா தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுது. எஸ், இங்கே தான் ட்ரான்ஸ்லேஷன். தேங்க்யூ, நல்லா செஞ்சீங்களா? உங்களுக்கு என்ன விளங்கினது சொல்லுங்கள். எனக்கு கணக்கு காரியம் விளங்கினது என்னென்னா லைக் நாங்கள் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுறது காணாது. என் விசுவாசம் எப்போ உண்மையண்டு அது எனக்கு உண்மையாண்டைக்கு ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு. அந்த அந்த விஷயத்தில் நான் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் கொஞ்சம். நம்ம விசுவாசிக்கிறேன்னு சொல்லாமல் நான் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும், இல்லாட்டி ஆக்ட் ஆஃப் ஃபெய்த்ஸ் என்ற விசுவாசத்தில் ஒரு கிரியை நான் செய்யணும். நான் விடைய காணாட்டிக்கும் இன்னும் அதுக்கேற்ற ஒரு ஸ்டெப்பை நான் எடுத்து வச்சேன்டா அப்போ தான் எனக்கு தெரியும் நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, அது ஒரு ஃப்ரூட்னு சொல்லலாம், ஒரு கனி. யா நாங்கள் என்ன செய்வோம்டா, நாங்கள் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு ப்ரீஃபிங் செஞ்சாங்க, அது கொஞ்சம்னு சொல்ல அதே ஒரு எபிசோடு அடுத்திருக்கலாம். ஆனால் நாங்கள் எங்களுக்கு நாங்கள் யோசிச்சோன்னாங்க, நாங்கள் வந்து கிரேஸை பற்றி கதைப்போம், கிருபை. ஏண்டா கிருபையை பற்றி சில ஒரு குரூப் இருக்குது, நாங்கள் ஓப்பனாக சொல்லுவோம்டா, அவங்க கிருபையை பற்றி ஒரே பிரசங்கிக்கிறாங்க. ஓகே, கிருபையை பற்றி பெருசாக காதிக்கிறாங்க, கிருபையை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு குரூப் வந்து அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறாங்க. லைக் நாங்கள் கிருபைன்னு சொல்லி நாங்கள் பாவம் செய்கிறத வந்து இலகுவாக்கிடக்கூடாது. லைக் கிருபை வந்து பாவம் செய்கிறதுக்கு ஒரு ஃப்ரீ டிக்கெட் இல்லை. அது நாங்கள் ஏற்கனவே எங்களோட எபிசோட்ஸில் சொல்லியிருக்கிறோம். அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் டீப்பாக கதைப்பு யோசிச்சேன். ஓகே, அதனால் நான் வந்து டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து கிருபையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கிருபைண்டா உங்களுக்கு என்ன? லைக் ஜெஸ்ட் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்ல போகிறீங்களா? அதுக்கப்புறம் நாங்கள் பாஸ்டர் போவோம். நான் நம்புகிறேன் வந்து கிருபை வந்து குடலாக்கள் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க கிருபை வந்து நாங்கள் வந்து என்ன சொல்கிறேன், நாங்கள் அதை சம்பாதிக்கல. ஓ அது வந்து எல்லாருக்கும் தெரியும், அது உண்மைதான். வேறு கூடுதலாக கிறிஸ்டியன்ஸ் வந்து அதைத்தான் சொல்லி போட்டு முடிப்பாங்க. ஆனால் நான் என்னை பொறுத்தவரையில் அதுக்கு ஈடாக இன்னும் கணக்கு இருக்குது. ஆனால் நான் பொதுவாக நான் எந்த வாழ்க்கையில் நான் கண்ட காரியம் நான் சொல்லுவேன்டா, கிருபை வந்து 100% இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் காட். ஓகே, அது அப்படி என்ன நீங்கள் சொல்ல வரீங்க? கிருபை வந்து அவரால் மட்டும்தான் வரும், வேறு உண்டாலையும் அதை வந்து நாங்கள் எடுக்கல, இல்லாட்டிக்கு அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாது. வேறு அந்த கிருபை வந்து என்னை இன்ஃப்ளூ பண்ணும். அப்போ என்ன அர்த்தம்னா என் செயல் வந்து கிருபையின் கனியாக மாறிடும். ஓகே ஓகே, கிருபையிலேருந்து உங்களோட செயல் வரும். ஓகே, அதனால ப்ராக்டிக்கலாக சொல்ல முடியுமா என்ன நீங்கள் மீன் பண்ணுறீங்கன்ட்டு? ஒரு உதாரணத்துக்கு சில ஆக்கள் சொல்லுவாங்க தானே, சில ஆக்கள் சொல்லுவாங்க கிருபைண்டா அவங்க சொல்லுவாங்க நீ என்னென்றாலும் செய்யலாம், உனக்கு தண்டனை கிடைக்காது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்டா, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நீ என்னென்றாலும் செய்யலாம் இருக்குதுல்லோ, அந்த வார்த்தை நீ என்னென்றாலும் செய்யலாமல் அதை மாறும். நீ என்னென்றாலும் நீ செய்ய விரும்புறியோ அது செய்யலாம். அந்த என்ன எனக்கு செய்ய விருப்பமோ அந்த காரியம்தான் மாறும். விளங்குதான்? அப்போ எனக்கு வந்து அந்த அந்த பாவங்கள் இதுகள் அதே எனக்கு அந்த விருப்பமே இருக்க வராது. அதைத்தான் நான் சொல்கிறேன், கிருபை வந்து எந்த பார்வையில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் காட். நல்ல விஷயங்களை செய்ய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண. விளங்குதான்? நான் சொல்கிறேன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் டச்சில் நான் யோசிச்சு போட்டு இட்ஸ் ஓகே, நீங்கள் சொன்ன விலங்கு இருக்கு. ஸோ டச்சில் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, ich darf machen was ich will, es verändert nicht
das, was ich mache, sondern das, was ich will, verändert. நீங்கள் சொன்னீங்க சில ஆக்கள் சொல்லுவாங்க நான் என்ன வேணுமென்றாலும் செய்கிறேன். அது கிருபை வந்து நீங்கள் என்னத்தை செய்கிறீங்கன்றதை மாற்றாது, நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்க போகிறீங்க அதுதான் மாற்றும். ஓகே நைஸ். எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இதை கிருபை பற்றி அநேகரோட நான் கொஞ்சம் கதைக்கிறேன் நான். ஓகேயா? அப்போ அவங்க சொல்லுவாங்க ஆனால் லைக் நாங்கள் பைபிள் எழுதியிருக்கோம், அதை நாங்கள் அப்புறம் வேர்ஸில் காட்டுவோம். கிருபை வந்து எங்களோட கிரியினால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது இல்லை, அது வந்து ஒரு ஈவெண்டாக ஆண்டவர் கொடுத்த ஒரு பரிசு. சரியா? அப்போ நாங்கள் அதுக்கு ஒன்றும் செஞ்சதில்லை, அது எங்களுக்காக கொடுக்கப்பட்டது. சில பேர் சொல்லுவாங்க லைக் ஆனால் கிரிகை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். விளங்குதா? அதில் நான் வந்து அநேகத்திரம் காண்டிருக்கிறேன் சில பிள்ளையான விளக்கம் என்னடா, நான் வந்து கிரியையில் என் வாழ்க்கையில் கிரியையோட என் வைராக்கியம் இல்லாட்டி என் பக்தி விருத்தியை காட்டாட்டிக்கு அது வந்து கிருபை வந்து செத்து போயிடும். அதுக்கு என்ன சொல்றீங்க? நான் நினைக்கிறேன் அது வித்தியாசமாக ஒரு விளங்கி கொள்ளணும் அந்த வசனம். லைக் யார் தொடங்குறது? நீங்களே தொடங்க. அப்படி யானை இந்த கேள்விக்கு வந்து பைபிள் வசனத்தை பார்க்கணும், அது பயங்கர டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், பிடிக்காடி கமெண்ட்ஸில் எழுதிட்டு ஓகே ஓகே வெல்கம் டு another episode. இப்போ முக்கியம் என்னென்னா அது 2வது அதிகாரத்தில் இருக்குது. யாக்கோபு அது ஒரு தேர்டு. யாக்கோபு 2 கிருபை இல்லாத விசுவாசம் செத்தது, அது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. யாக்கோபு 2 சொன்னீங்களா? பாருங்க, நான் பார்க்கவா? நீங்க பாருங்க. யாக்கோபு 2:17. இப்போ உங்களுக்கு தெரியணும் ஏன் எனக்கு அது 2வது அதிகாரம்னு ஞாபகம் இருக்குண்டா, 2வது அதிகாரத்தில் அவர் வந்து நாங்கள் நன்மை செய்கிறத குறித்து கதைக்கிறார். ஓகே, அவர் என்ன சொல்கிறேன்டா, ஒரு ஆள் சர்ச்சுக்கு வரைக்கல, அவன்கிட்ட வசதி இல்லை, உடுப்பு இல்லை, சரியா, குளிரில் இருக்கான், உதாரணத்துக்கு பசியில் இருக்கிறான். அவன் ஒருத்தன் பசியில் இருக்கிறான்னு தெரிஞ்சுட்டு அவனை பார்த்துட்டு ஜபிச்சுட்டு நீ வீட்டை போ, ஆண்டவர் உன்னை பார்த்து கொள்வார், விசுவாசி உனக்கு சாப்பாட்டை தருவார், விசுவாசி குளிருக்கு உனக்கு உடுப்பை தருவார், சரியா, இப்படி சொல்கிறது குறித்து கதைச்சென்று வந்துட்டு தான் அவர் சொல்கிறார், இப்படி நீ சொல்லி ஆனால் உன் சகோதரன் கஷ்டப்படைக்கல அவனுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிறியண்டா அந்த விசுவாசம் செத்தது. என்னண்டா நீயே ஹெல்ப் பண்ணலாம். விளங்குதா அந்த பாயிண்ட்? அதை மிஸ் பண்ணக்கூடாது, என்னத்தை கதைக்கிறன்றதை மிஸ் பண்ணக்கூடாது, சரியா. அவர் என்ன சொல்கிறாருண்டா, நீங்கள் உதவி செய்யுங்க, ஓகே, உதவி செஞ்சுட்டு விசுவாசத்தில் இருங்கன்னு சொல்லி கொடுங்க. ஆனால் தேவையோட இருக்கிறான், பசியோட இருக்கிறான், குளிரில் இருக்கிறான், உடுப்பில்லாமல் இருக்கிறான்னு தெரிஞ்சுட்டு நீ வீட்டை போ, ஆண்டவர் உனக்கு தருவான்டா, போகிற வழியில் குளிரில் செத்து போயிட்டான்டா. அவர் அப்படி கதைக்கிறார். ஏனண்டா நான் இப்போ அவர் எடுக்கிற 2 உதாரணமும் பிழையான உதாரணங்கள், சரியா. அவர் ஒன்று சொல்கிறார், ராகாபை சொல்கிறார். ராகாப் வந்து ஒரு வேசி. அவ வந்து செய்த ஹெல்ப் என்னது? அவங்க அந்த இஸ்ரவேலாக்கள் அவங்க வீட்டை ஒளிச்சு வச்சு பொய் சொன்னது, சரியா. ஸோ அப்போ பொய் சொல்கிறத நல்ல வேலை என்று சொல்கிறார். இதில் இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார் பொய் சொல்லக்கூடாது. ஸோ அது பிழையான ஒரு விஷயம். ஓகே, ஒரு அதாவது அவர் சொல்கிற விசுவாசம்ண்டா கிரியை செய்ய வேணும் என்று சொல்கிற விதத்தில் பார்ப்போம்டா, அப்போ விசுவாசத்துக்காக பொய்யும் சொல்லலாம். கணக்கு பேர் பொய் சொல்லியும் வாழ்கிறாங்க கிறிஸ்டியன்ஸ். அப்போ நாங்கள் இப்படி சொல்லலாம், விசுவாசத்துக்காக பொய் சொல்லியும் பிழைக்கலாம். ஓகே, சரி வராது. அடுத்தது வந்து அவர் சொல்கிற அடுத்த உதாரணம் என்னென்னா, அவர் சொல்கிறார் ஆபிரகாம் ஈசாக்க பலி கொடுக்க போகிறது, மனுஷ பலி. அதுவும் சரியான உதாரணம் இல்லை இப்படி பார்க்க போனா. ஏன்னா கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, அப்பவா உண்ட மகனை பலி கொடு, சரி வராது, சரியா.
அவர் என்ன சொல்கிறாருண்டா அந்தந்த டைமில் தேவையானதுக்கு அவங்க வந்து ரெடியாக இருந்தாங்க. சரியா? நீயும் இப்போ உன்னிட்டு ஒரு சகோதரன் வரைக்குள்ள அன்பு இல்லாமல் விசுவாசத்தில் ஆண்டவர் பார்த்து கொள்வாருன்னு அடித்து புழுகாத. ஏண்டா அந்த விசுவாசம் கிரியை இல்லாதது. நீ அவனுக்கு ஒரு ஹெல்ப்பும் செய்யலை, அதனால அது செத்தது. ஓகேயா? விசுவாசத்தினால ஆபிரகாம் நீதிமானானான்னு எப்போ நடந்ததுண்டா மோசே ஆதியாகமம் 15வது அதிகாரம். அது ஒரு வாசிப்பியா ப்ளீஸ்? எத்தனை ஆதியாகமம்? ஆதியாகமம் 15. 15 எத்தனை? நான் 6வது வசனம் vielleicht. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். சாரி, ஒரு கேள்வி நான் கேட்டேன். எப்படி கேட்டேன் நான்? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தனால கிரியை இல்லாத கிருபை என்று சொன்னா இல்ல விசுவாசம். ஓகே சாரி. நான் சரியா? இப்ப இன்னொரு வாசி அந்த வசனத்தை. ஆதியாகமம் 15:6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இது எப்ப நடக்குது? கர்த்தர் விசுவாசித்தான் இல்ல 15ஆம் அதிகாரம். ஓகேயா? இன்னும் அவற்ற மகன் பிறக்கவே இல்லை. அது அவர் செய்யற வாக்குத்தத்தம். ஓகே. ஏனண்டா யாக்கோபு 2ஆம் அதிகாரம் அந்த கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது இருக்குல்ல, யாக்கோபு 2 18 இருக்க வாசிங்க ப்ளீஸ். யாக்கோபு 2:18. ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரிகைகள் உண்டு, கிரிகைகள் அல்லாமல் என் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. ஓகே, சரியா? ஸோ அவனுக்கு ஆண்டவர் அவனை பார்ப்பன் என்று சொன்னதை அவன் நான் செஞ்சே காட்டுவேன் என்றான். சரியா? இப்படியே சொல்லி கொண்டு வந்துட்டு தான் 21வது வசனத்தை வாசிங்க ப்ரோ. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரிகைகளினாலே அல்லவா நீதிமானாக்கப்பட்டான். ஓ, இப்ப இவர் சொல்றார் அது செலுத்தினதினாலேயே இல்லவா கேட்கிறார், அவர் வந்து நீதிமான் ஆக்கப்பட்டார். சரியா? ஆனா பைபிள்ல என்ன பேர் ஆதியாகமம் 15ல் இன்னும் ஈசாக் பிறக்கவே இல்லை. ஆனா அது சொல்லுது விசுவாசிச்சதுனால அவன் நீதிமானானான். ஒன்று யாக்கோபுக்கு வசனம் தெரியல, இல்ல எங்களுக்கு அவர் சொல்ற விஷயம் தெரியல. விளங்குதா? விளங்கலையா உனக்கு? எனக்கு ஒரு கேள்வி. இதுல வித்தியாசம், அதுல அவர் விசுவாசிச்சதுனால நீதியாக எண்ணினார், இதுல நீதிமானாக்கப்பட்ட தேவன் வந்து அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டதுன்னு இதில் இருக்குது. சரியா? இப்போ நீதியாக எண்ணப்பட்டதுனால தான் நீதிமான். ஓகே, நீதி வந்து தான் தேவனுக்கு முன்னால் எங்களை நீதிமானாக மாற்றுறது. சரியா? ஸோ அதுதான் பாயிண்ட். ஆனால் இவர் என்னத்தை சொல்ல வர்றேன்டா, விசுவாசிக்கிறதுனால நீ வந்து எப்படி சொல்கிறேன்டா, நீ வந்து நீதிமானாக இருக்கிறாய், அதை வந்து ஆக்ஷனில் கொண்டு வா. சரியா? அது எப்போ நடந்ததுண்டா, அவன் வந்து தேவனை விசுவாசிச்சான், நீதியா மாறினான், ஒரு நீதி கிடைச்சது. சரியா? இப்போ கிரியை செய்கிறான், அதனால நீதிமான் என்று எண்ணப்பட்டான். சரியா? ஆனால் அடுத்த வசனம் அப்படியே பாருங்களேன், 22 23 வாசி. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. ஆஹா, பூரணப்பட்டது. விளங்குதா? பூரணப்பட்டது. சரியா? அதாவது அவன் விசுவாசிச்சான், நீதி கிடைச்சது. இப்ப அந்த நீதி, அதுதான் நாங்க சொல்றோம். நாங்க என்னண்டா, உங்களோட என்ன சொல்றது, right living is a product, இல்ல fruit of righteousness. உங்களுடைய நீதியாக வாழ்றது வந்து நீதியினுடைய ஒரு நீதிமானாக வாழ்றது. சரியா? இல்லாட்டி நல்ல வாழ்க்கை, நீதியான வாழ்க்கை வாழ்றது
தேவனால எங்களுக்கு கிடைச்ச நீதியில இருந்து வாழ்ற வாழ்க்கை ஒரு கனி சரியா? ஸோ இவர் எப்படி சொல்ல வாரண்டா அவன் ஏற்கனவே நீதி. அடுத்த வசனத்தை வாசி. விசுவாசம் அவன் 23 சொல்லுது, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று, அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். வாவ், விளங்குதா? இவர் என்ன சொல்றாருண்டா அந்த டைம்ல இவர் நீதிமானா நீதியை பெறல. விளங்குதா? மகனை பலி கொடுக்கல அவர் நீதிமானா மாறல. அவர் ஏற்கனவே நீதிமானா ஆயிட்டார், நீதியை பெற்றுட்டார். அதை பெற்று ரைட் லிவிங்ல வாழ்ந்து காட்டினதுனால இது பூரணப்பட்டது. சிஹ்பாரா தெரிய வந்துட்டு வாவ் இவன் நீதிமான். விளங்குதா? அவற்ற ஐடென்டிட்டி ஏற்கனவே அது நீதிமான் தான். அவர் விசுவாசிச்சதுனால, அவர் விசுவாசிச்சதுனால சரியா? அவர் அதை செயல காட்டுறதுனால அவருடைய விசுவாசம் இருந்த விசுவாசம் இப்ப இன்னும் பூரணமாகப்படுது, ஃபுல்ஃபில் ஆகப்படுது. அவர் என்ன சொல்றேன்டா, நீ கிறிஸ்டியன்ஸ் சரியா, நீ நல்லது செஞ்சாதான் நீ நீதிமானா இருப்பா. இல்லை, நீ நீதிமானா இருக்கிறதுனால நீ நல்லது செய்வாய். ஓகே, அதனால தான் சொல்றார் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப நீ எதையோ விசுவாசிக்கிற சரியா, அதனால தான் அது இல்லாட்டி சாகும். நீ விசுவாசிக்கிற, இப்ப நீ நீதிமான், இப்ப நீ அதை செய்யற, அது வெளிப்படுது. வாவ் இவன் அது அவன் ஐடென்டிட்டி, அதனால அதை செய்யறான். இவங்க பாக்குறது என்ன தெரியுமா, நீ செஞ்சா உனக்கு ஐடென்டிட்டி கிடைக்கும், அப்படி கிடைக்காது. அது வேற வித யோசிக்கிறத விட ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது. நான் செஞ்சு செய்யறதால நான் விசுவாசிக்கிறேன் இல்லை, நான் விசுவாசிக்கிறதால செய்யறேன். ஓகே, நைஸ். சில நேரம் கூடுதலாக இருக்குது அந்த காரியம். ஒன்றில் நாங்கள் ஐடென்டிக்காக நாங்கள் சில ஒர்க்ஸ்கள் செய்யலாம், இல்லாட்டி ஐடென்டிட்டியில இருந்து ஒர்க் செய்யலாம். நைஸ். அந்த ஆனால் அந்த ஒர்க் ஐடென்டிட்டியா மாறினா அது புல. அப்போ ஐடென்டிக்காக தான் நாங்கள் அந்த ஒர்க் செய்கிறோம். அந்த ஐடென்டிட்டி இல்லை, நீங்கள் ஐடென்டிக்காக அது அப்போ ஒரு ஐடென்டிட்டியாக நீங்கள் கண்டது வழியால் அது வேணும் வழியால். அதனால என்னால் அந்த அந்த ஒர்க் செய்ய முடியாட்டிக்கு இந்த ஐடென்டிட்டி அப்படியே உடையிற நிலைமைக்கு வந்துடும். ஐடென்டிட்டி கிரைசிஸ். மேக் சென்ஸ். ஓகே, அப்போ நாங்கள் முதல் கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம். ஓகே, கிருபை பாவம் செய்கிறதுக்கு ஃப்ரீ டிக்கெட் இல்லை, அது சரி, நாங்கள் அதில் அக்ரி பண்ணுறோம். எஸ், அப்படி நாங்கள் ஒரு காலம் சொல்லவும் இல்லை, நாங்கள் அது சொல்லவும் இல்லை. வீடியோஸ் போய் பாருங்க, அந்த வீடியோவிலேயே கடைசியில் சொல்கிறோம், நாங்களே சொல்கிறோம். பரவாயில்ல. ஆனால் கிருபை என்றா அர்த்தம், கிருபையை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பித்து, யாராவது ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதில் நினைக்கிறேன் ரொம்ப கிளியராக இருக்கணும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்களை நாங்கள் தவிர்க்கிறதுக்கு. நாங்கள் முதல் கதை கேட்க நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க கிரீக்கிய முறையில், ஹாரிஸ். அதை பற்றி நீங்கள் ஒரு வடிவா எக்ஸ்பிளைன் பண்ணினா நீங்கள் கதைங்க, நாங்கள் குடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வரேன். சரியா? இருக்குது. ஸோ ஓகே, வெயிட் பண்ணுவோம் அதுக்கு போது. ஓகே, தங்க இல்லை, இது அவன்ட இந்த விஷயத்தை சூப்பராக விளங்கப்படுத்தலாம், அது இதில் விளங்கப்படுத்தலாம். என்னது, பைபிள் வசனத்தோட விளங்கப்படுத்தினா அது ஆக்களுக்கு ஈஸி. சரியா? நீ தான் தமிழில் வாசிக்கணும். நீங்கள் சொல்லுங்க, நாங்கள் ரெடி பண்ணுறோம். ரோமர் 4ஆம் அதிகாரம். சூப்பர், அதே சப்ஜெக்ட் வருது கொஞ்சம். சரியா? 1வது வசனத்திலிருந்து 5 வரைக்கும் ஒருக்கா வாசிப்பேன். சரியா? ரோமர் 4. ரோமர் 4.
ரோமன் 4 நீங்க ஒத்துங்க இருக்கா நீங்கள் வாசிங்க. 5 ப்ரோ ரோமன் 4 4ஆம் அதிகாரம் 1 வாசிச்சா ஈஸி. சரியா? அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஓகே, அப்படியானால் எங்களோட தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைஞ்சான் என்று சொல்லுவோம். ஓகே, அடுத்தது ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு. அதாவது என்னத்தான் இருக்கு இல்லை கிரியையினால நீதிமான wenn nämlich Abraham aus Werken gerechtfertigt worden ist, hat zwar Ruhm. அவர் கிரியையினால நீதிமான் ஆக்கப்பட்டேரண்டா அவருக்கு என்னது ரூமுக்கு என்ன சொல்லுது அதுல எழுதி நீதிமானாக்கப்பட்டனால் மேன்மை பாராட்டுறதுக்கு அவருக்கு கையில ஒரு விஷயம் இருக்கு. அவர் செய்தபடி நான் செஞ்சதுனாலதான் இப்ப நான் நீதிமானா இருக்கிறேன். ஓகேயா? அப்படியே வாய்த்து தொடர்ந்து ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. ஆஹா, ஆனா தேவனுக்கு முன்பாக ஒன்றுமில்லை. ஏன்? காரணம் இருக்கு. வாசி. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. அப்ப அவர் அவர்கிட்ட மகனை கொடுத்தது பிரயோசனம் இல்லை, கொடுக்க போனது அவருக்கு அது நீதியா எண்ணப்படையில. விளங்குதா? அது விசுவாசத்தை தான் காட்டுது. அவன் அது நீதிமானா இருந்தான், அதனால அதை செஞ்சான். சரியா? ஆனா அவர் நீதிமானா இல்ல நீதியை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செஞ்சாருண்டா விசுவாசிச்சார். அதனாலதான் அவருக்கு மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை தேவனுக்கு முன்னால. விளங்கிட்டா? ஏனண்டா இவர் சொந்தமா ஏதாவது செஞ்சு நீதியை பெற்றிருந்தா இவருக்கு மேன்மை பாராட்ட ஏதாவது இருந்திருக்கும். ஆனா இப்ப இவர்கிட்ட ஒன்றுமே இல்லை மேன்மை பாராட்ட. காரணம் இவர் விசுவாசிச்சார், ஆண்டவர் நீதியை கொடுத்தார். ஓகே, அடுத்த வசனத்தை வாசிப்போம். மண்ட கலங்கும். சரியா? 4 கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்றெண்ணப்படாமல் கடனே என்றெண்ணப்படும். ஓகே, ஸோ அதாவது என்னண்டா நீ ஏதாவது வேலை செஞ்சா சரியா, உனக்கு அது உண்ட என்ன சொல்றது, உனக்கு கிரேஸா கிருபையா கிடைக்கல, நீ செஞ்ச வேலைக்கு கடனாக கிடைக்கப்பட்டது, உங்களுக்கு ஒரு சம்பளம் மாதிரி. சரியா? அடுத்தது வாசிப்போம். இப்ப எல்லாரும் உங்களோட இருதயத்தை பிடிங்க. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். Deutschல நான் வாசிக்கிறேன், நீ அதை டிரான்ஸ்லேட் பண்ணு. சரியா? Wer dagegen keine Werke verrichtet, sondern an dem glaubt, okay, der den Gottlosen rechtfertigt, dem wird seine Glaube als Gerechtigkeit angerechnet. விளங்குதா? அதாவது அநீதியானவன பாவியானவன, சரியா, அதாவது தேவன் இல்லாதவன பாவியானவன நீதிமானா மாற்றுகிற தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறது. அதுதான் சொல்றேன். விளங்குதா? வாசி. Wenn hingegen jemand, ohne irgendwelche Leistungen vorweisen zu können, sein Vertrauen auf Gott setzt, wird sein Glaube ihm als Gerechtigkeit angerechnet, denn er vertraut auf den, der uns trotz all unserer Gottlosigkeit für gerecht erklärt. Wow. சரியா? ஒரு கிரியையுமே செய்யாம பாவியா இருக்கிற எங்களை நீதிமானா அவர் மாற்ற வல்லவர் என்று விசுவாசிக்கிற தேவனிடத்தில் விசுவாசிச்சா அவர் எங்களை நீதிமானாக மாற்றுறதே அவருக்கு நீதி. அப்படி சொல்ற. விளங்குதா? ஸோ அப்ப கிருபையால தான் ரட்சிக்கப்பட்டோம், கிருபையால தான் வாழ்றோம், நீதிமானாக்கப்பட்டோம். விளங்குதா? தேங்க்யூ. ஓகேயா? என்னிட்ட கேட்டா இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன்டா,
அநீதிமானை நீதிமானாக மாற்றுறது. சரி, ஆபிரகாமும் சரி, நானும் சரி, நீயும் சரி, யாராக இருந்தாலும் அதுதான் லைஃப். இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா, நீதிமானாக மாறின உடனே எல்லாரும் நினைக்கிறாங்க திருப்பி நாங்கள் ஏதாவது செய்யணும், செஞ்சால் தான் நீதியை தக்க வைக்கலாம். சொல்லுவாங்களே ரட்சிப்பு இழக்கலாம். அதுக்கு ஒரு 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 என்னென்ன ஒரு டேட் போன மாதிரி எக்ஸ்பைரி டேட் ரீஃப்ரெஷ் பண்ணி கொண்டு இருக்கும் செய்ய. ஆனா அது சரிதான். ஓகே, அது நீங்க கரெக்ட் பண்ணுங்க. சரியா? இல்ல பொறுங்க, நான் வந்து இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ரட்சிப்பே இல்லை, ஆனா பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்து இருக்கிறார். ஓகே, அவரை நான் பெற்றுட்டேன். ஆனா நான் அவரோட அந்த உறவை செலுத்தாம விட்டு ஒரே பாவத்துக்குள்ள போய் விழுந்து 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 மனம் திரும்பாம ஒரே விழுந்து விழுந்து கொண்டு போனா அவரை இழக்கலாம். இல்ல சரியா பிள்ளையா? எந்த கேள்வி என்னத்துல இருந்து ரட்சிக்கப்படுறது, அதுதான் மெயின் கேள்வி. ரட்சிப்புண்டா என்ன நினைக்கிறேன் என்றா கூட தியரிஸ் இருக்கு தானே. ப்ராக்டிக்கலாக ரட்சிக்கப்படலாம், இல்லாட்டி சில கற்பனைகள் இருக்குது சில ஆட்களுக்கு ஏன் ரட்சிக்கப்படுறது அப்படியும் இருக்கு. நான் என்ன சொல்கிறேன்டா, இப்போ எனக்கு விளங்குது, இப்போ நாங்கள் பாவ இயற்கை நேச்சர் சின்ஃபுல் நேச்சர்லேருந்து ரட்சிக்கப்படுறோம். நாங்கள் முதல் பேசின மாதிரி நான் ரட்சிக்கப்படுற என்ன அர்த்தம்னா, நான் அவரை விசுவாசிக்கிறதுனால, இயேசுவை விசுவாசிக்கிறதால நான் வந்து ஒரு புதிய சிருஷ்டிப்பாக மாறுறேன். புதிய சிருஷ்டிப்புன்ற அர்த்தம் என் பழைய சிருஷ்டி நான் பாவத்துக்கு இருந்த அது இருக்காது, என்ன நான் ஒரு புது சிருஷ்டியாக மாறிட்டேன். ஆனால் என் மாம்ச கிரிகள் இருக்குதானே, எனக்கு இச்சை இருக்கலாம், இல்லாட்டிக்கு எனக்கு ஒரு தெரியா, நான் வந்து அடிக்கடி தவறலாம், அது இன்னும் பாசிபிள் தானே, அது இல்லைன்ற அர்த்தம் இல்லை. அது இருக்கல, இப்போ நான் தவறிட்டேன், பாவம் செஞ்சுட்டேன். அப்போ நான் வந்து பிதாவிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பலாம். ஓகேயா, இனிமேல் நான் அதை செய்ய மாட்டேன்ன்ற ஒரு முயற்சியை நான் பண்ணணும். முதல் என்னன்னா, எனக்கு ஏற்கனவே அவர் பே பண்ணிட்டு எடுத்தாந்துட்டு திருப்பி விழ அலவுட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ கிருபை விளங்கியது அப்போ. ஓகே, அதை நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்க. பைபிள் என்ன சொல்லுதுண்டா, அது வேதம் எப்படி கதைக்குதுண்டா, புது சிருஷ்டியை பற்றி கதைக்குது. ஓகே, டொய்ச்சில் வடிவாக சொல்லுவாங்க என்னென்னா, நோய ஷெஃப்ஃபுங் இல்லாட்டி பெகேர்த், மனம் திரும்பப்பட்டவர்கள் இல்லை புது சிருஷ்டியாக மாறப்பட்டவர்கள். சரியா, சில பேர் மனம் திரும்பப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க, கணக்கு கிறிஸ்டியன்ஸ். சரியா, அவங்க வந்து போய் சொல்லுவாங்க, களவெடுப்பாங்க, அது இதண்டு எல்லாம் செய்வாங்க. ஏண்டா அவங்க புது சிருஷ்டி அனுபவத்தை பெறல. ஓகேயா, எந்த பார்வையில் எல்லா கிறிஸ்டியன்ஸும் உண்மையாகவே புது சிருஷ்டி ஆகலை. சரியா, முதல்ல அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, அது எப்படி செய்யுது? ஏனெண்டா புது சிருஷ்டி ஆனால் இப்போ நீ கேட்டிய இந்த என்ன சொல்கிறது, ஏதாவதுண்டா தப்பு செய்கிறது, தப்புக்குள்ளேயே கிடக்கிறது, அது இது அது வராது அந்த யோசனை. ஏண்டா புது சிருஷ்டிக்கு அந்த பழைய இது தெரியாது. அவன் நாங்கள் சொன்ன மாதிரி அவருடைய அது முதல் கதைச்ச மாதிரி அவருடைய சிந்தை வந்து புதிதாக்கப்பட்டிருக்கு. அது ஒன்று புதிதாக்கப்பட்டிருக்கு, இல்லை புதிதாக்கப்பட வேணும் இன்னும். அதுதான் பவுல் எழுதுறார், எங்களோட சிந்திய தேவனுடைய வார்த்தையினால புதுப்பியுங்கள். சரியா, புதுப்பியுங்கள்ண்டா அது என்னத்தை சொல்றார், நீ புதுப்பிக்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். சரியா, ஸோ விழுகிறவனை ஓகே பரவாயில்ல, வா கிருபையை புரிஞ்சுக்கொள், கிருபை தான் என்ன செய்யும், பாவத்தை ஜெயிக்க உதவி செய்யும். ஓகே, அவனுக்கு போய் பாவத்தை செய்துட்டாய் ஒழுங்காயிரு, இல்லாட்டி ஆண்டவர் 2 கூட்டுவார். ஓகே, அது கூட சரியா. ஆனா அவன் புரியாம இன்னும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கா? லிமிட்டே இல்லை. ஓகே, ஏன்னா நினைக்கிறேன் நீங்கள் இதை ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் சில வேளை விளங்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஒரு இன்சூரன்ஸோட அதை நீங்கள் கம்பேர் பண்ணீங்க தெரியுமா? என்னதோட? இன்சூரன்ஸ் ஃபோல்காஸ்கோ. அது ஒருக்கா சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்களேன். சரி, ஓகே. இல்லை என்னடா இன்சூரன்ஸ் வேணுமா? இவர் இருக்கிற ஜெரம் இருக்கிறது, அவர்கிட்ட கேட்கலாம், இன்சூரன்ஸ் செஞ்சு தருவாங்க. விளம்பரம் போடுவோம் ஜெரம்.
நீங்கள் என்ன டீல் வடிவான டீல் தந்தீங்கன்னா நாங்கள் செய்வோம் உங்களுக்கு பேர்போம். ஓகே, மூன்றாவது சூழி ஜெனராலி மூன்றாவது தூளி. என்னண்டா இப்போ நீங்கள் கார் இன்சூரன்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ ஜெர்மனியில் சொல்லுவாங்க ஃபுல் காஸ்கோ இல்லாட்டி டைல் காஸ்கோ அப்படின்னு அர்த்தம்டா. டைல் காஸ்கோ என்னென்னா உங்களோட நீங்கள் செய்கிற ஆக்சிடென்ட் ஃபுல் இன்சூரன்ஸ் இல்லாட்டி பார்ட் இன்சூரன்ஸ். பெர்ஃபெக்ட், சாரி. என்னென்னா இப்போ உங்களுக்கு அந்த ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்குது, ஃபுல் கவரேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட் செஞ்சீங்கன்னா உங்களோட ஆக்சிடெண்ட்டுக்கு அவங்க கவரேஜ் பே பண்ணுவாங்க, கவர் பண்ணுவாங்க. உங்களோட தப்புண்டா உங்களோட தப்புண்டா அவங்க வந்து பே பண்ணுவாங்க. மெட்டா அவன் இன்சூரன்ஸும் கட்டணும். இப்போ உங்களோட தப்பு நீங்கள் ஆக்சிடென்ட் செஞ்சிட்டிங்கன்னா உங்களோட இன்சூரன்ஸ் ஃபுல் கவரேஜை எடுத்து அவங்க உங்களுக்கு கட்டுவாங்க. இப்போ நீங்கள் திருப்பி ஒரு பல மாதம் கழித்து திருப்பி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்க, அப்போ இன்னும் அந்த கவரேஜ் இருக்குது. ஓகே, அது பேசிக்கலி நீங்கள் உங்களோட தப்பாக நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்கன்னா கவலைப்பட தேவையில்லை, உங்களுக்கு அந்த கவரேஜ் அவங்க தருவாங்க, அவங்க கட்டுவாங்க. ஆனால் அப்படி என்று நான் நினைச்சிட்டு ஒரே வேணுமென்று போய் ஆக்சிடென்ட் பட்டால் அப்போ பிழை வந்து என்னட்ட தான் இருக்குது. அப்போ நான் தான் கொஞ்சம் முட்டாள்தனமாக நடக்கிறேன். அது கவர் பண்ணுவாங்களே தானே என்றுட்டு வேணுமென்று போய் ஆக்சிடென்ட் பண்ணால் என்னட்டு தான் ஒரு பிழை இருக்குது. அப்படி தான் எல்லாரும் இல்லாட்டி அந்த 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 இஷ்யூ இல்லாட்டி அந்த எண்ணவங்களுக்கு வராதானே. ஏற்கனவே ஃபுல் இன்சூரன்ஸ் இருந்தால் நான் எந்த விருப்பத்தால் ஆனால் ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்கிறபடியால் தான் நான் எல்லா இடம் போய் என் காரை இடிக்கிறேன். அப்படி வராதானே. ஏதாவது நடந்தா எங்களுக்கு தெரியாமல் ஏதாவது நடந்தால் தான் அந்த இன்சூரன்ஸ் இருக்கு. இல்லை, இப்போ நார்மலாக என்ன யோசிக்கிறோம்டா, கிருபை வந்து நீ எவ்வளோ பாவம் செய்தாலும் உன்னை காத்துக்கொள்ளும் என்றது ஏற்றுக்கொள்ள இயலாமை இருக்கு. காரணம் அப்படி சொன்னா போய் பாவத்தை செய்வாங்க. ஆனா அதை நாங்கள் சிம்பிளாக இந்த கார் விஷயத்தில் பார்த்தாலே எத்தனை பேர் என்ன அவங்களுக்கு ஃபுல் இது இருக்குண்டு என்ன கவரேஜ் இருக்குண்டுட்டு போய் காரை அடிக்கிறாங்க. ஒரு தினம் அடிக்கிற இல்லை, அப்படி அடிக்கிறவன் இருக்கிறாங்க கள்ளங்கள். அவன் நார்மல் மனுஷன் இல்லை, விளங்குது அவனை. அதாவது நாங்க நல்ல மனுஷர் செய்து காசு பண்ற மாதிரி அவங்களோட மனமே கெட்ட மனம். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அப்படி கிறிஸ்டியன்ஸ் இருந்தா அவன் வந்து இன்னும் அது சிம்பிள், விளங்குதா? ஆனா இன்னொரு விஷயம் என்னண்டா, பைபிள் சொல்லுது நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான். அதுக்குள்ள வேற எங்கடாக்கள் அடிச்சு வைப்பாங்க. என்ன தெரியுமா? 7 என்றால் பூரணம். அவன் பூரணமாவே விழுந்தாலும் எழுந்திருப்பான். எங்கடாக்களே சொல்லியிருக்கிறாங்க. விளங்குதா? அவன் விழுந்தாலும் எழுந்திருப்பான். சரியா? எங்களுக்கு என்ன பிரச்சனை? எந்த பார்வைக்கு பிள்ளையா தெரியுது. சரியா? அதுக்கும் காரணம் இருக்கு. என்னண்டா, நான் இதை இப்படி ஓப்பனா கதைக்கிறேன். என்ன காரணம்டா, எனக்கு தெரியும் கிருபை என்ன ஃபுல்லாக மாற்றி வச்சிருக்கு. சரியா? சில வேளை ப்ரீச்சர்ஸ் பாஸ்டர்ஸ் அவங்க ஃபுல்லாக மாறப்படாட்டி அவங்களுக்கும் இந்த யோசனை வரும். ஓ, நான் ஃப்ரீயாக இருக்கிறேன்டா, அவன் எல்லாத்தையும் செய்வேன். அது கரப்ட் மைண்ட். அது அப்படி சிந்த வாரதே நியமிச்சு காட்டுது. அவங்களுக்கும் விளங்கல சில வேளை. அவங்களும் ஃபுல்லா ஃப்ரீ இல்லை சில வேளை, பாவிக்கிறாங்க. அதை அவங்களுக்கும் பயம் என்ன, சில வேளை நானும் விழுந்துருவேன். இதுல அந்த 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 கமெண்ட்ல ஒரு நல்ல ஒரு வசனம் இருக்கு. ஓகே, அது சொல்லுது, the grace of God teaches us to say no to godliness and worldly passions. Like தேவனுடைய கிருபை வந்து எங்களுக்கு காட்டி கொடுக்குது துன்மார்க்கத்தனத்துக்கும் உலகத்து இச்சைகளுக்கும் இல்ல சொல்றது. அதுங்களுக்கு காட்டி தருது. ஓகே, தொடக்கத்துல சொன்னான் டைரக்ட் இம்பாக்ட் ஃப்ரம் காட். அவரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுறது புதிய சிருஷ்டி. இப்போ எங்களுக்கு என்ன பயம்டா, ஃப்ரீடமாக விட்டா தப்பு பண்ணுவானுன்ற ஒரு பயம். சரியா? அது ஒரு பயம். ஆனால் கூடுதலாக பார்த்தா ஃப்ரீடமாக விட்டால் தான் சிம்பிளாக இருப்பாங்க, அவங்களாம் நல்லா இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க தானே, நான் காய் கேட்க அது கூடுதலாக நான் எங்களோட முதல்ல நான் காய்ச்சிறாங்க தானே, கூடுதலாக எங்களோட கல்ச்சரில் அது கூட இருக்குது, பயங்கரமாக இருக்குது.
எங்களோட கல்ச்சரில் இந்த இப்போ இவர் ஒளிச்சு ஊத்துற மாதிரி கொண்டாட்டங்களில் கிச்சனுக்கு பின்னுக்கு இல்லை வெளியே எங்கேயாவது நின்று ஒளிச்சு அடிப்பாங்க விளங்குதா. ஏன்னா நேராக அடித்தா கொஞ்சம் அவமானம், அப்பா அம்மாவுக்கு கெட்ட பேர், அது இது விளங்குதா. அதனாலேயே அவங்களுக்கு ஒரு ட்ரைகர் அடி செய்யறத பிழைய செஞ்சா அது நேர செஞ்சால என்ன வெளி என்ன சொல்றது மறைச்சு செஞ்சா என்ன பிழை தான் கட் பண்ணா ஆனா எங்கட பிரச்சனை என்னன்னா நாங்க கூடுதலா ஆக்களுக்காகவே மரியாதைகளுக்காக மானத்துக்காக விளங்குதா கௌரவத்துக்காக அப்படி பிரசங்கம் பண்ணவும் தேவையில்லை. இப்போ சில பாஸ்டர்ஸ் எனக்கு தெரியும், நான் ஓப்பனாக கதைச்சிருக்கேன் தானே, அவங்களுக்கு அது நேராக விளங்கியும் அவங்க வந்து கதைக்க இல்லாது ஆக்கள் அதுலேருந்து அட்வான்டேஜ் எடுப்பாங்கன்றதால அப்போ அவங்கள ஃப்ரீயாகவும் விட மாட்டாங்க. இப்போ அவங்களே சொல்கிறாங்க, இப்போ கொமெண்ட்ஸ்லேயும் எழுதியிருக்கு தானே, ஏன்னா கிருபை என்னத்துக்கு இருக்குன்னா நாங்கள் பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு. அப்போ கிருபையை பிரசங்கி ஏன் நீங்களே சொல்றீங்க கிருபை வந்து பாவத்தை ஜெயிக்க உதவி செய்யும், அதே கிருபையை நாங்க ப்ரீச் பண்ணா கள்ள பிரசங்கி என்றாங்க. தேவையானது தானே நாங்க அப்ப ப்ரீச் பண்றோம் விளங்குதா. ஆனா நான் நினைக்கிறேன், இப்ப நான் கூடுதலா பார்த்துருக்கேன் சிலாக்களோட கதை கேட்க, அவங்க கண்ணு முன்னால் நிக்க அவங்களே யோசிப்பாங்க. அது கடைசியா எனக்கு புரிஞ்சு கொள்றது வந்து எனக்கு அக்செப்ட் பண்ணலாம இருக்கு, ஆண்டவர் இவ்வளவு நல்லவராக இருப்பிருந்து எனக்கு அதை அக்செப்ட் பண்ணலாம இருக்கு, என்ற மனம் விடுது இல்லை என்றா. நான் இவ்வளோ வருஷமா நான் வேற ஏதோ நம்பி கொண்டு இருந்தேன் நான், ஆனால் ஆண்டவர் இவ்வளவு நல்லவன்று நான் தன்மையை தெரியாததால அவர் கடிந்து கொள்ளுன ஆண்டவர் மட்டுமென்று நினைச்சு கொண்டு அந்த பயத்துல செய்யக்கூடாது செஞ்ச அப்படி அந்த இதுல இருக்கிறதால நாங்க அதை எங்களுடைய நீதி பெர்ஸ்பெக்டிவால எங்கட நீதியால அதை புரிய பார்க்கிறோம். ஆனா அதுதானே அவருடைய அது எங்கட அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயம், சரி வராது. அது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். இப்ப நான் ஒரே சொல்ற விஷயம் என்னண்டா, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55 ஒரு கவாசி இதையும் சொல்லி விடுவோம். 15:55 55 பிறகு 56 வாசிப்போம். சரியா? ஓகே. 55. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே, மரணத்தின் கூர் பாவம். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. இந்த வசனம் எங்களுக்கு நல்லா தெரியும், சரியா? ஆனா இதுக்கு அடுத்த வசனத்தை பெருசா கவனிக்கிறேன். சரியா? மரணமே வாசி. மரணத்தின் கூர் பாவம். மரணத்தின் கூர் பாவம் இப்படி சொல்லுவோம், என்ன தூண்டில் வைப்போம். மரணத்தின் தூண்டில் வந்து பாவம், சரியா? அதுதான் கொலுக்கி மனுஷரை சாக வைக்குது. மரணத்துக்கு இருக்கிற கொலுக்கி பாவம் தான் சாக வைக்குது, சரியா? கொலுக்கி. அடுத்தது பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். பாவத்தின் பலன் இல்லாட்டி பாவத்துடைய பவர், பலன் இல்லாட்டி என்ன ஒரு வசனம், வல்லமை. பாவத்துடைய வல்லமை நியாயப்பிரமாணம். 10 கட்டளை, சரியா? நியாயப்பிரமாணம், சரியா? இதை செய் அதை செய், அங்கே போ, இப்படி இருந்தால் தான் ஆண்டவர் ரட்சிப்பார், இப்படி இருந்தால் தான் காப்பாற்றுவார். அதுதான் என்னது பாவத்தின் பலன். ஏன்னு ஒரு கப்ளி சொல்லுங்க. நாங்க முதல் பார்த்து நாங்க தானே என்ன பார்த்துனாங்க, ஏன் பாவம்ன்றது எக்ஸிஸ்ட் பண்ணுது. ஏனென்றா அந்த நியாயப்பிரமாணம் இருக்கிறது. 8ஆம் அதிகாரம் இல்ல நீங்க வந்து சொல்லித்தான் நீங்க ரோமர்ல எழுதிருக்கு. அவர் சொல்ற நியாயப்பிரமாணம் இருக்கிறதுனால தான் பாவம் இருக்கு. ஏனென்றா அது ஒருக்க சொல்லித்தாங்க அந்த சிஸ்டத்தை. நாங்கள் அதை வாசிப்போம். ஓகே. என்னத்துல 8ஆம் அதிகாரம் எது? ரோமர். அதையா சொல்றேன்னு ஒருக்கா எனக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். இதுல இருந்து நாங்க வாசிச்சாங்க. ஆனா ரோமர் 8
எத்தனை? நான் 2லேருந்து வாசிச்சா ஓகேன்னு நினைக்கிறேன். 2. நான் முதல்லேருந்து வாசிக்கிறேன். ஓகே. ஆனபடியா கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின் படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கண்டினியூ. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கிற்றே. ஓகே. அதெப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஸோ அப்படி என்ன அர்த்தம்டா, ஆண்டவருக்கே தெரிஞ்சிட்டு, ஆண்டவருக்கு தெரியுது. என்ன தெரியுதுண்டா, நியாயப்பிரமாணம் வீக்காக இருக்கு மனுஷருடைய ஃப்ளஷ் என்ன சொல்லுது, மாம்சத்துக்கு முன்னால. மாம்சம் நியாயப்பிரமாணத்தை வீக் ஆகுது. மாம்சத்தால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது. சரியா? மற்றது அவர் எப்படி சொல்ல வர்றாருண்டா, நியாயப்பிரமாணத்துக்கு தன்னை செய்ய வைக்க, விளங்குதா, நியாயப்பிரமாணத்தை செய்ய வைக்க நியாயப்பிரமாணத்துக்கு வல்லமை இல்லை, விளங்குதா. அதனால தான் இயேசு வாரார். அவர் என்ன பண்ணார், அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார் எங்களுக்காக. நிறைவேற்றிட்டு பைபிள் சொல்லுது பாவத்தை என்ன போடுறது, பாவத்தை ஆக்கினை தீர்ப்புக்குனால ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். சரியா? பாவம் எங்க இப்ப அது சாப்டர், விளங்குதா, பாவத்தை அவர் தூக்கி அடிச்சு கொழுவி விட்டார். இப்ப நாங்க என்ன செய்யறோம்? எனக்கு ஒரு கேள்வி, சும்மா இமேஜின் பண்ணி பார்க்கறதுக்கு, பாவம் இப்ப எங்க இருக்கு, எதுக்குள்ள இருக்கு? நரகத்துக்குள்ளயா இருக்கு, இல்லாட்டி எங்க அது இருக்கு, இல்லாட்டி அது எங்கேயும் இருக்கா, இல்லாட்டி அது முழுக்க போயிட்டா? பாவம் ஆண்டவருடைய பார்வையில எக்ஸிஸ்ட் இல்லை. ஓகேயா? ஓகே. இதோ அந்த கான்செப்ட் வடிவா விளங்காட்டி, சரி, என்ன பவுலும் எழுதுறார் சில வேளையில் நாங்கள் பாவத்துக்கு விலகி இருக்கணும், பேதுரு அப்படி எழுதுறார். சரியா? ஆண்டவர்கிட்ட பார்வையில் நாங்கள் போன முறைக்கு முதல் பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவர் ஏன் உலகத்தை என்ன சொல்றது கண்டிச்சு உணர்த்துறாருண்டா, பாவத்துல இருந்து கண்டிச்சு உணர்த்துறார். என்ன பாவம்? அவங்க இயேசுவை விசுவாசிக்காததான் பாவம். அதுதான் அவர் பாவமா பார்க்குறாரு. அதைத்தான் பாவமா பார்க்குறாரு. மற்றதுல நீங்க அன்றைக்கு சொன்னீங்க மாம்சத்தின் கிரியைகளை பவுல்னு சொல்றாரு. சரியா? ஸோ அதைத்தான் பாவமா பார்க்குறார். அதை தூக்கிட்டேரண்டா மற்ற எல்லாம் சின்ன விஷயம். இப்போ என் மகனுக்கு 9 வயசு. சரியா? அவன்கிட்ட இருந்து நான் உங்கள்கிட்ட நீங்கள் செய்கிற காரியங்களை எதிர்பார்க்கலாது. எதிர்பார்த்தா நான் அப்பாவா ஒரு முட்டாள். நீங்கள் நல்ல அப்பா இல்லை. ஓகேயா? அப்போ ஆண்டவரும் எல்லார்ட்டையும் இருந்து எல்லாத்தையும் எதிர்பார்க்க மாட்டார். ஏன்னா அவர் முட்டாள் இல்லை. சரியா? ஒரு பிள்ளை இப்போதான் வளர்ந்து வருது, இப்போதான் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்றானண்டா, மேபி அவன் வளர்ற டைம் 15 வருஷம் எடுக்கலாம், 10 நாள் எடுக்கலாம். ஓகே. சரியா? அவருக்கு தெரியும் யாரு எவ்வளவு குயிக்கா வளர்றான்னு. சரி, அவர் என்ன உங்களை நியாயம் தீர்க்கணுமென்ற ஸ்டேஜில் இல்லை. சரியா? அது யாரு அப்படி யோசிக்கிறோம்டா, விளக்கம் இல்லாத நாங்க. ஓகேயா? வேற ஏதாவது? நான் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு அந்த வசனம் ஞாபகத்தில் வருது. என்னென்னா அவர் சொல்கிறார், என்னுடைய பிரமாணங்களை கைப்பற்றி வாழ சொல்லி. விளங்குதா? யாரு? இயேசு. யா. ஓ, எனக்கு தெரியாத இந்த அது யோவான்ல அது கஷ்டமானவைகள் அல்ல என்றார். சரியா? அவர் என்னது சொல்றார்? நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. அந்த 2 காட்டல. சரியா? மற்றதும் பிதாவையே நேசி. முதலாவது எனக்கு ஞாபகம் என்ன, சில வேளை யோவான் 6 இருக்கலாம். யா, சாரி. ஏண்டா அதுவும் ஒரு இதாக வர்றது, ஒரு என்ன சொல்கிற ஒரு ஆர்குமெண்ட்டா, லைக் இந்த பிரமாணங்களை கை கொண்டு நடக்கணும். பிரமாணங்கள்டா
நியாயப்பிரமாணங்களை சொல்லுவோம். ம். அது சிலவில் நாங்கள் ஒரு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஜோவான் I think 6. Man schaut da Jünger, wo kommt gefragt. Ja. இவ்வளவு அமைதியாக இருக்கு. யா அது நாங்கள் தேர்டு மட்டும் யாராவது தான் ஃபில் பண்ணுங்க சொல்லி. வெறும் நித்ரையா? வெயிட், நான் கூகுள் பண்ணி பார்க்குறேன். Folgt meine Gebote. Jesus Vers. ஜோவான் 14:21. ம். ஜோவான் இந்த லேப்டாப்பில் இந்த யூவர்ஷன் பைபிள் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கு. 14:21 ஐ திங்க். 21. Ja. Ähm, Nein, also என் கற்பனைகளை ம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ம். இதில் கொஞ்சம் மேலே போனால் அவர் சொல்கிறார் அது என்ன அவருடைய கற்பனைகள். ஓகே, அவங்களுக்கு அந்த வசனம் தெரிந்தானே. இட்ஸ் ஓகே. ஆனால் அதான் இந்த வசனத்தை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். லைக் கற்பனைகளை பின்பற்றணும்ண்டு. ம். இப்போ நாங்கள் என்ன இப்போ என்ன முக்கியம்னா, மனுஷனால் நீதிமான் ஆக முடியலை. ஓகேயா? ஓகே. அது ஆக முடியலைன்றதுக்காகத்தான் அவரே எங்களுக்காக பலியாகி நாங்கள் விசுவாசிக்கிறதுனால நீதிமான்கள் ஆகிறோம். Yeah. இதுதான் தேவனுடைய கான்செப்ட். ஓகேயா? இதை விட்டுட்டு இதுக்கு வெளியே எதை கதைச்சாலும் நாங்கள் என்ன செய்வோம்டா, கிறிஸ்துவுடைய வேர்க், அவருடைய கிரியைகளை அவர் எங்களுக்காக செய்ததை மேன்மைப்படுத்த மாட்டோம். அலட்சியம் நாங்கள் பண்றோம். எங்களுடைய கிரியைகளை தான் மேன்மைப்படுத்துவோம். அதை மறைச்சு வைக்கணும். அதைத்தான் பைபிள் ஒரு இடத்துல எப்படி சொல்லுது, பேதுரு தான் சொல்றார். இது டேமோன் அசுத்தாவி பிசாசுடைய பிரசங்கம். சரியா? அவரை மறைக்கிறது. அவருடைய கிரியை அவர் எனக்காக செய்தது, அவர் அதான் மெயின் இதே. லைக் நாங்கள் அப்போ சொல்லலாம், அதை நாங்கள் ஃபுல்லாக அறியாட்டிக்கு அர்த்தம் நான் அதை மறுதளிக்கிறேன். ஆக்டிவாக நம்ம பெவுஸ்தா வேணுமெண்டு துணிகரமாக அதை மறுதளிக்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், நான் என்னென்னா ஆன்டி காட் இல்லை, ஆன்டி கிரைஸ்ட். சரியா? ஏனண்டா தேவனுடைய கிரியையை இது பண்ணுறதில்ல, கிரைஸ்டுடைய கிரியை. அவர் என்ன செஞ்சார்? அதனால தான் யோவான் எல்லாரும் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை குறித்து சொல்கிறாங்க. சரியா? இவங்க அந்தி கிறிஸ்துவின் ஆவியண்டுட்டு அந்த 666 அங்கே வருது இங்கே வருது சிப் வருது அதை பற்றியே கழிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தோம்னா எதிரி உள்ளுக்கே இருக்கிற சேர்ச்சுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி கணக்கு யோசிச்சா விளங்குதா? சாரி அப்படி நாங்கள் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் விளங்கி கொள்ளுங்க. நாங்கள் நம்புறோம் அதை. நாங்கள் எதிரியை நரிக்குட்டி மாட்டு மந்தைக்கு வெளியால் இருக்குன்னு சொல்கிறோம், ஆனால் நரிக்குட்டி மாட்டு மந்தைக்குள்ளேயே இருக்குது. விளங்குதா? அது நான் சொல்லலை, இல்லாட்டி இப்படி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இயேசுவின் கிரியை ஆண்டவரோட அன்பை தான் வெளிப்படுத்துது. அப்போ நாங்கள் அந்த இயேசுவோட கிரியையை மறைச்சா, இல்லாட்டி சில உபதேசங்கள் இருக்குதானே இயேசுவோட கிரியை மறைக்கலாட்டிக்கு ஃபுல்லாக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கு. அப்போ என்ன செய்யறாங்கள்டா, நான் உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்டுனான், அப்படியான்னு கேட்டுனான். அப்போ அவங்க ஆண்டவரோட அன்பை மறைக்கிறாங்க. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டுனான், கணக்கு சொல்கிறாங்கள்டா கடைசி காலத்தில்
பிழையான கள்ள போதனைகள். கள்ள போதனைன்னு வரும். இதுதானே கள்ள போதனை. இது பெரிய கள்ள போதுன்னு நாங்கள் முதல் ஆண்டோட அன்பை மறைக்கிறது அதானே கள்ள போதனை. நீ அதை போன கிழமை ஸ்பிரிட் ஆஃப் த ட்ரூத் கதைக்குள்ள நீ சொன்ன இப்போ கேட்டு நீ அதை வந்து அந்த மஹ்த்லேரி ஆண்டிக்கு முந்தி கத்தோலிக்க சபையில் நடந்த ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணி சொன்னீங்க. அது ட்ரூ. இப்போ என்ன விஷயம்னா இந்த இப்படி டீச்சிங்ஸால் ஓகே இது சொல்லலாமோ தெரியும், ஆனால் சொல்கிறேன் பரவாயில்ல தானே. ஓகே எனக்கு ஒருத்தங்க இங்கே சுவிஸில் இருந்து ஒரு யங்கான ஆள் எனக்கு எழுதினாங்க. சரியா எழுதி இப்படி பாஸ்ட் நான் ஒரு மீட்டிங் போனேன், நாங்கள் பாஸ்டர் ப்ரீச் பண்ணோம். அதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு வந்து என்ன சொல்கிறது இப்போ கஷ்டமாக இருக்குது. எனக்கு நான் ஒழுங்கில்லாத கிறிஸ்தவளா தோணுது. ஓகே நான் பரலோகம் வருவனோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஏனெண்டா நான் 100% ஒழுங்காக வாழ்கிறதில்லை. நான் சொன்னேன் அவங்களுக்கு என்னென்னா, ஆனால் சாரி எனக்கும் அந்த சிந்தனை சில நேரம் வாருது. உண்மையாக நான் ஓப்பனாக சொல்கிறேன். அது ஓகே. நான் அவங்களுக்கு என்ன சொன்னேன்னா, அப்படி பிரசங்கம் பண்ண பாஸ்டரே ஒழுங்காக இருக்க மாட்டார். அது சரி என்று அது 100% யாரும் இருக்க மாட்டாங்க, ஒருத்தனாலே முடியாது. ஆனால் அதை சீரியஸாக ஓப்பனாக சொல்கிறதுக்கும் கணக்கு பேர் இல்லை. சரியா அவங்க என்ன சொன்னாங்கண்டா, அந்த பிரசங்கத்தை கேட்டோடனே நான் வந்து பாத்திரன் இல்லாத மாதிரியே நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஜபிக்கவும் கஷ்டமாக இருக்குது. ஏனெண்டா எனக்கு தெரியுது ஆண்டவருடைய ஜபத்தை கேட்பேரோ கேட்க மாட்டேரோ. விளங்குதா? அது அது ஆண்டவர்கிட்ட இருக்கிற மாதிரி போகுது. அதுதான் அது கேட்க சாரி அசர் நான் அது கேட்க பார்க்க வடிவா ஒழுங்குன்ற மாதிரி இருக்கும். விளங்குது அந்த போதனை. அதான் உண்மை மாதிரி உண்மை. ஏன்டா அது வந்து எங்களை அனுப்பப்படும் இல்லை. அதுதான் அந்த முதல் வாசிச்ச வசனம் என்னதுண்டா, பாவத்தின் கூர் மரணத்தின் கூர் வந்து பாவம், பாவத்துடைய பலன் அது கொடுக்குற வல்லமை வந்து நியாயப்பிரமாணன். சரியா இப்படி வந்து சொல்லேக்கல நியாயப்பிரமாணத்தோட ஆக்டிவேட்டர் பாவம். சரியா இவங்க வந்து அதைத்தான் சொல்லுவாங்க. சரியா இப்படி செய், இப்படி வாழாத, இப்படி பண்ணு. அதேண்டா என்ன நடக்கும், நீங்க ஆக்டிவேஷனை கொடுத்து இல்லாததை உருவாக்கி வச்சு இல்லாட்டிக்கு நீங்க இன்டைரக்டா இப்ப இப்படி மரணத்தோட கூர் பாவம், பாவத்தோட பலன் நியாயப்பிரமாணம். அப்படி பார்த்தா நீங்க நியாயப்பிரமாணத்தை பிரசங்கிச்சா நீங்க மரணத்தை பிரசங்கிக்கிறீங்க, பாவத்துக்கு பலத்தை கொடுக்குறீங்க. விளங்குதா? பாவத்துக்கு பலத்தை கொடுத்துட்டு அடுத்த கிழமை பிள்ளைக்கு சொல்றது ஒழுங்கா வாழு, மனது திரும்பு. சரியா பிறகு திருப்பி பாவத்துக்கு பலத்தை கொடுக்கறது. பாருங்க எனக்கு உண்மையா யோசிக்கிறேன், இதை நாங்க பிள்ளையா விளங்கி கொள்ளலாமா? என்னது இப்ப நீங்க சொன்னதுல சென்ஸ் உண்மையா விளங்கி கொள்ளுது. இப்படி வசனத்தோட பார்த்தா எனக்கு விளங்குது. ஆனா எனக்கு இப்ப எனக்கு மைண்டுக்குள்ள என்ன இருக்குன்னா, எங்கேயோ நான் ஒரு பாயிண்ட மிஸ் பண்றேன்னா. என்ன பாயிண்ட்? உதாரணத்துக்கு இதை விளங்கி கொள்றேன், ஆனா இதை எனக்கு இப்ப அக்செப்ட் பண்ண நான் வந்து மியூசமா இருக்கு. ஏன்னா நான் யோசிக்கிறேன் எங்கேயோ ஒரு எங்கேயோ ஒரு ஹுக் இருக்குதான், எங்கேயோ முட்டுது. ஆனா நான் ஓப்பனா சொல்றேன், சாரி எனக்கு விளங்கல. இப்ப டிஃபிகல்ட் டு அக்செப்ட் சொல்ல வந்து நம்ப கூடிய மாதிரியே இல்ல. விளங்குதா? It is too beautiful to understand. அதுதான் பவுல் சொல்றாரு. why is it so? ஞானமானவங்களை வெட்கப்படுத்துறதுக்கு பைத்தியமானவங்களை தெரிஞ்சு கொண்டு அது சுவிசேஷத்தையும் பைத்தியமா வச்சாராம். சரியா அது கேட்க சப்பதனமா இருக்கும். சரியா ஆனா கிருபை விளங்கி கொள்ளாட்டி இப்ப சொல்லுவோமே, அது கணக்க விஷயம் சென்ஸ்லெஸ். இவங்களே சொல்லுவாங்க என்ன தெரியுமா, ஏதாவது வருத்தம் வந்துட்டா சொல்லுவாங்க, ஆண்டவர் என்ன அடிச்சுட்டார், இல்லாட்டி ஆண்டவர் என்ன இப்படி ஒரு சோதனைக்குள்ளாக நடத்துறார். அப்புறம் வந்து சர்ச்சில் சொல்லுவாங்க, தயவுசெய்து எனக்காக ஜெபிங்க, இப்படி ஒரு வருத்தம் இருக்கு. சோதனைக்கு அல்லாஹல நடத்துறவரை விட நடத்த
ஏன் ப்ரோ ஜெபிக்கிற? விளங்குதா? இன்றைக்கும் நீங்கள் சொன்னீங்க பெஷ்லோயினிகம் பண்ண இல்லாத ஒரு சில சில பிளான் ஆண்டோட பிளானை அப்கூர்த்தம் பண்ண குறுக்கு வழியில ஷார்ட்கட்ஸ் இல்லை. இப்போ சில விஷயங்கள் வந்து அதான் ஒவ்வொரு ஆக்களும் போக வேண்டிய வழிகள் இருக்கு சரியா. ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் தீமையானதோட எங்களை சோதிக்க மாட்டாராம் பைபிள் சொல்லுது. அவனுக்கு என்ன லிமிட்டோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் சோதிப்பார். லைக் லிமிட்டுக்கு அந்த சோதனையும் முதல்ல இருந்து வாசிச்சோம்னா மனுஷரிடத்தில் இருந்து வருகிற சோதனை என்று எழுதியிருக்கு சரியா. ஆண்டவர் சோதிக்கல. ஆண்டவர் வந்து சில விஷயங்களை அனுமதிக்கிறார். ஏனெண்டா நீ எப்படி நிரூபிப்ப நீ வந்து ஃபெய்த்ல வந்துட்ட சோதனை மூலம் விளங்குதா. இப்போ ஒரு சோதனை என்று தெரியல, டெஸ்ட் அண்ட் டெம்ப்டேஷன் ரைட் அப்படி சொல்லுவாங்க. தமிழ்ல பரீட்சை பார்க்கறது, பரீட்சை டெஸ்ட் சோதிக்கிறது கொஞ்சம் இதானது நெகட்டிவ். ஒரு இச்சை ஒரு சோதிப்பா இருக்கு டெம்ப்டேஷன். இப்போ இப்படி சொல்லுவோமே, இப்போ யோசிச்சு பாருங்களா, ஆண்டவர் சோதனைகளாக கொண்டு போறாருன்னா ஒருத்தனை ஒரு என்ன சொல்கிறது செக்ஷுவல் பிரச்சனை இருக்கிற ஒருத்தனுக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷனையே உருவாக்கிட்டு ஆண்டவரே அவனை அதுக்குள்ளே விளவும் வச்சுட்டு சரியா, பிறகு அவரே அதுக்கு அவனுக்கு தண்டனையும் கொடுத்து சென்ஸ்லெஸ். அப்போ நீங்கள் சொல்றீங்க அந்த சோதனை அவர் அனுமதி வர்றதுக்கு, ஆனால் அது அவரால் வருது, அதை அவர் விடுறார். ஆனால் அது அவனால் வருது இல்லாது வேறொரு மனுஷனால வருது. யோபுட்டையும் அதே கான்செப்ட் தானே. இப்போ பிசாசு போய் கேட்குறான் அவனை இப்படி சோதிக்கலாமா இதை எடுக்கலாமான்ட்டு, அவர் ஜஸ்ட் அனுமதி கொடுக்குறார் சொல்கிறேன். ஆனால் இதை மட்டும் செய்யாதுண்டு, அவனை தொடாத நான் மெட்ட எல்லாத்தையும் நீ எடுக்கலாம்ட்டு அனுமதி சொல்லலாம். எல்லாட்டிக்கு யோபு வந்து தானே சொல்றார். என்ன சொல்றேன்னா, நான் பயப்பட்ட காரியம் எனக்கு நேரிட்டது. ஓ மை காட். ஓகே, ஸோ அவர் பயப்பட்டார், அதுதான் அவருக்கு நடந்தது. ஏனெண்டா நாங்கள் யோபு வாசிகளும் ஒழுங்காக வாசிக்கணும். நான் சொல்கிறேன், நான் அவருக்கு சொல்கிறேன். இப்போ அவைய எல்லாரும் கூடியிருக்கணும் தேவகுமாரர் டைமை சொல்ல நான் ஒரு மனத்தியலமாயிட்டு அப்போ நிப்பாட்டுவோமா இதை சொல்லிட்டு நாங்கள் நிப்பாட்டுவோம். நாங்கள் நினைக்கிறோம் மிச்சத்தை அடுத்த எபிசோட்ல கண்டினியூ பண்ணுவோம். நீ வந்து 1 யோவான் 4:18 எடுத்து ரெடியாக வச்சு அடுத்தது இல்லை இப்போ ஓகே சரி 4:18 சரி. இப்போ பாருங்களேன், தேவகுமாரர்கள் வந்து ஒன்று கூடியிருக்கணும். இந்த இடத்துக்கு பிசாசு வாரார். பிசாசு வரைக்கிலேயே ஆண்டவர் கேட்குறார், அப்படி தான் எழுதியிருக்கு. ஆண்டவர் கேட்குறார் அவன்கிட்ட, எங்கேருந்து வாராய், அது இதெல்லாம் தெரிஞ்சிட்டு ஆண்டவர் கேட்குறார் எங்கேருந்து வாராய், அவன் சுற்றி வாரன்னு என்று சொல்கிறான். அப்போ ஆண்டவர் கேட்குறார், என் தாசனாகிய யோபுன்ற மேலே கண்ணை போட்டியோ. ஊரில் இருந்து வாரான், வேற ஆக்களையும் கேட்கலாம் தானே. ஆண்டவரே யோபு மேலே கண்ணை போட்டியோன்னு கேட்குறார். ஏனெண்டா ஆண்டவரும் ஒரு விஷயத்தை கண்டுட்டார், பயப்படுறான். ஆண்டவருக்கும் தெரிஞ்சு அவர் பயப்படுறான். அவன் லைஃப்ல இருக்கிற பலவீனம் என்னண்டு ஆண்டவரும் கண்டுட்டார். அதான் கேட்கிறார், அவன் மேல கண்ணை போட்டியோ. அப்ப ஒரு காலமே ஒரு உதாரணத்துக்கு பிசாசு வந்து போய் அனுமதி கேட்கல, ஒரு பெஃபெயில் மாதிரி இருந்தது. அவனு விளங்குதா, இவன் லைஃப் ஸ்டைலிலேயே அவன் காட்டி கொடுக்குறான் பயத்தில் இருக்கிறத. ஏண்டா பைபிள் சொல்லுது, அவர் வந்தால் ஒவ்வொரு என்ன சொல்ல ஃபெஸ்டிவல்ஸ் ஒவ்வொரு இதுகளுக்கும் பிறகு பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு பலி கொடுப்பார். பிள்ளைகளுக்காக பாவம் செய்திருவாங்களோ, ஏதாவது செஞ்சிருவாங்களோ, இல்லை எவனாவது அது முன்னால் செத்து போயிடுவானுங்களோ என்ற ஒரு பயத்திலேயே அவர் பலியெல்லாம் கொடுத்து இது பண்ணுவார். ஆண்டவர் காத்துட்டு இவன் பிசாசு வர கேட்குறார், என்ற தாசனாகிய யோபு மேலே கண்ணை போட்டுட்டியோ. ஆண்டவருக்கு தெரிஞ்சிட்டு, அடப்பாவி சும்மா பயப்படுறான், இவன் வர்றவன் நாசம் இருக்க அள்ளி கொண்டு போகிறான். அதைத்தான் யோபுவே சொல்றார், ஐயோ நாம் பயந்தது எனக்கு நேரிட்டது.
பயம் அல்ட்ராமிஷ் வார் வருது. பைபிள் சொல்லுது என்னண்டா, பயம் இருந்தா பயம் தண்டனைக்குரியதாம். வாசி நீ நான் சொன்ன வசனம். நீங்க சொன்னீங்க யோவான் 4:18. யோவான் 4:18. 1 யோவான் 4:18. இல்ல அதுக்கு முதல் வசனம் வாசிச்சாலும் சூப்பர். அது நான் நினைக்கிறேன் பூரண அன்பில பயம் இல்லை. அது நாங்க அன்றைக்கு எபிசோட் 2 அதுக்கு வாசி 1 யோவான் 4:17. 17. ஓகே, இதில் எழுதிருக்கு, நியாயம் தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை. அன்பிலே பயமில்லை. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? ஜோபுக்கு தேவனுடைய அன்பு தெரியல. சரியா? அன்பு தெரியாம தான் பிள்ளைகளையெல்லாம் கூப்பிட்டு பலி கொடுத்து ஐயோ பரிசுத்தமா இருங்கோண்டு பயந்து தன்னையும் பயந்து இருந்தவர். என்னடா அன்பு தெரியாது. சரியா? பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆஹா, பூரணமா அன்பு விளங்கிட்டு தெரிஞ்சா அது பயத்தை தள்ளி இருக்கும். ஓகேயா? நெக்ஸ்ட், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. ஓகே, இங்க இதுல சொல்லி இருக்கு பயமானது வேதனை உள்ளது. சரியா? டொய்ச்ல இல்லாட்டி இங்கிலீஷ் என்ன 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 KGF KGV KGF. நீ ஏன் மாட்டிட்ட படம் பார்க்குறேன்? பரவாயில்ல, யாராவது அதுக்கு எழுத போறாங்க. முதல் படம் பார்க்கறத நிப்பாட்டிட்டு. ஓகே ஓகே 17 வாசிக்கணும். எனக்கு இங்கிலீஷ் வடிவாக வராது. இல்லை 18 மட்டும் 18. ஓகே. There is no fear in love, but perfect love casteth out fear. Because fear hath torment. He that feareth is not made perfect in love. Fear hath torment. அதாவது துன்பப்படுத்தும். பயம் துன்பப்படுத்தும். International version. Okay. New International Version. There is no fear in love, but perfect love drives out fear, because fear has to do with punishment. Amen. Idan super translation. So fear has to do with punishment. இப்படிதான் டொய்ச்சும் சொல்லுது. டொய்ச் எப்படி சொல்லுதுன்னா, then Furcht hat mit Strafe zu tun. ஓகேயா? ஸோ பயந்ததுனால அவருக்கு அந்த ஸ்ட்ராஃபை உண்டாயிடுச்சு, அந்த பனிஷ்மெண்ட் உண்டாயிட்டு ஆண்டவர் உண்டாக்கல, நீயா அள்ளி கொட்டி கொண்டாய். அப்போ என்ன அர்த்தம்ண்டா, நாங்கள் குறிப்பிட்ட காரியத்தை நாங்கள் பயந்து கொண்டு இருந்தால் நாங்கள் அதை விளக்கலாம். கணக்கு கிறிஸ்டியன்ஸ் சரியா, தாங்க பரிசுத்தம் இல்லை, தாங்க இன்னும் ஒழுங்கில்லை, அந்த பயம் ஆண்டவருக்கு முன்பாக நீதி இல்லைன்னு பயப்படுறதுனாலேயே வருத்தப்படுறாங்க, பிரச்சனைகளுக்குள்ள போய் மாட்டிட்டு நினைக்கிறாங்க ஆண்டவர் அனுபவிச்சார். இதோட நிப்படும். இவர் சொன்னார், ஒரு பயத்தினால எங்களுக்கு உரிய ஒரு விஷயத்தை நாங்கள் இழக்கலாம். அப்படி நாங்கள் எங்களை கண்டுட்டோம், ஒரு பயத்தில் நான் இருக்கிறேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன். ஒரு பயத்தில் நான் இருக்கிறேன், அதை நான் இழக்கலாம். எப்படி நான் அதை மாற்றலாம், நான் அதை இழக்காமல் இருக்கிறதுக்கு? பூரண அன்புல பயம். அப்படின்னா நான் இதில் திருப்பி நான் கனெக்ட் பண்ணுறேன். நாங்கள் 3ஆம் எபிசோடில் டவினோட சேர்க்கல நாங்கள் பார்த்தோம் எப்படி அந்த அன்பு எங்களுக்குள்ள வரும்ண்டு. அது நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம், எங்களுக்கு மேலே தேவனுடைய ஆவி ஊற்றப்பட்டதுலேருந்து அது எங்களோட வந்துட்டு. தட் மீன்ஸ் எனக்கு அந்த அன்பு பூர்ணமாக இல்லைண்டா அர்த்தமா எனக்கு தேவனுடைய ஆவி இன்னும் கம்ப்ளீட்டாக வரலண்டு. அதை குறித்த அறிவில்லை எல்லாம் இதுக்குள்ள. அதனால தான் பைபிள் சொல்லுது என்னண்டா, அறிவில்லாமல் என் ஜனங்கள் சங்காரமாக, அறியாமை விளங்குதா, அறியாம தான் நாசமா போறாங்களே ஒழிய அது வந்துட்டானா நான் இன்னும் அறியல. நல்ல டீப். இதை
Count பண்ணுங்க. Test version, டைம் full version வேண்டுமெண்டா எனக்கு வந்து ஒரு என்னமோ ஒரு இல்ல எனக்கு வந்து இப்போ காய்ச்சோண்டு போய்க்கு என்ன ஒரு தேமாண்டு வந்தது நாங்கள் அடுத்த இல்லாட்டி அடுத்த முறை செய்யலாம் என்ன தெரியுமா என் டைம் ப்ளீஸ் என் டைம் அண்ட் அங்கிள் ஓ மை காட் ஓகே சாரி நாங்கள் வந்து ஒரு மணத்தியாலம் 10 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணுறோம் ரொம்ப நீட்டாக போகுது நாங்கள் என்ன செய்வோம்டா பார்ட் 2 செய்வோம் ஓகே நாங்கள் நினைக்கிறோம் இந்த எபிசோட் தேர்ஸ்டே வந்தால் செகண்ட் எபிசோட் அடுத்த தேர்ஸ்டே வரும் இல்லாட்டிக்கு சம்மந்தம் இல்லாமல் போனால் நாங்கள் ஒரே நாளில் ரெண்டையும் போடலாம் ஓகே ஏண்டா ஒன்று பார்த்துட்டு அடுத்த கிழமை மறந்துடுவாங்க மேபி ரெண்டையும் திருப்பி பார்ப்பாங்க யூர் ஜீனியஸ் ஆக நான் விட்டுவிட்டு சொல்கிறேன் ஓகே அப்போ நாங்கள் சொல்லலாம் ரெண்டாவதுல முதல்ல பார்த்துட்டு வாங்கட்டு பெர்ஃபெக்ட் யா நன்றி இப்போ மட்டும் நீங்கள் நின்றதில் நாங்கள் அடுத்த எபிசோடில் இந்த சப்ஜெக்டை நாங்கள் கண்டினியூ பண்ண போகிறோம் இப்போ ஒரு ஸ்மால் பிரேக் விடுவோம் ஓகே பாட போறியா சரி நீங்கள் வந்து தேங்க்யூ இந்த எபிசோடில் எங்களை வந்து ஜாயின் பண்ணினதுக்கு நாங்கள் கதைக்கிற சப்ஜெக்ட்ஸ் எனக்கு தெரியும் ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலான சப்ஜெக்ட்ஸ் ஓகே ஆனால் அதுதான் எங்களோட பாட்காஸ்ட் ஸ்பெஷலாக்குதுன்னு நான் நம்புறேன். நான் எதை நல்லமா எனக்கு விளங்குதுன்னா நீ வந்து அவங்களுக்கு இருக்கிற கேள்வியை எங்கள்கிட்ட கேட்குறது ஆனால் தட்ஸ் குட் அது நான் தேங்க்ஃபுல் நான் அப்படி ஒரு சூழலுக்கு வளர்ந்ததுன்றது ஓகே ஏண்டா நான் உங்களுக்கு என்ன தெரியும் ஆரம்பத்தில் நீங்கள் எனக்கு சொல்லிக்க நானும் உங்களுக்கு எகென்ஸ்டாக இருந்தேன் நான் ஓகே ஆனால் இப்போ விளங்கி கொள்ள கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அதனால் அடுத்த எபிசோட நீங்கள் ஜாயின் பண்ணுங்க சண்டே சர்வீஸ் நடக்கும் சர்ச் மெயிலினில் கீழே இன்ஃபர்மேஷன் போடுவோம் உங்களுக்கு ஒரு சண்டே சர்ச் இல்லை இல்லாட்டி சர்ச் தேடுறீங்க இல்லாட்டி உங்களோட சர்ச்சில் ஊழியம் அப்போ இல்லைண்டா வாங்க ஜெர்மன்லேயும் இங்கிலீஷ்லேயும் சர்வீஸ் நடக்கும் தமிழாக்கள் வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம் அண்ட் எஸ் எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தமிழாக்கள் மணி அடிங்க மணி அடிங்க தேங்க்யூ எல்லாருக்கும் இங்கே இந்த எபிசோடுக்கு ஹெல்ப்பாக இருந்து எல்லாருக்கும் தேங்க்யூ நாங்கள் வந்து அடுத்த எபிசோடில் சந்திக்கும் வரையும் நீங்கள் உங்களை நேசிங்க உங்களோட அயலான நேசிங்க இந்த இதுதான் தேவன் உங்களுக்கு தந்த 2 கட்டளை ஓகே பீஸ் பாய் God bless you okay okay அப்படியே du hast Rekord also Stopp drücken delete perfekt dann mache ich da auch